ஸ்லைட் 1. டைட்டில் ஸ்லைட் ஜானா நாயகன், தி ஓடிடி லீகல் கிரைசிஸ். வணக்கம் நண்பர்களே. தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் இப்போ மிகப்பெரிய வரலாற்று சிக்கல்ல மாட்டியிருக்கு. ஒரு பக்கம் சென்சார் போர்டு சான்றிதழ் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகலன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ஓடிடி நிறுவனமான அமேசான் பிரைம் பகிரங்கமா வார்னிங் கொடுத்திருக்காங்க. விஜயின் கடைசி படத்திற்கு ஏன் இத்தனை தடைகள்? என்னதான் நடக்குது? விரிவா பார்க்கலாம். ஸ்லைட் 2. தி ஒரிஜினல் ரிலீஸ் பிளான். முதல்ல பிளான் என்னவா இருந்துச்சுன்னு பாப்போம். ஜனநாயகன் படத்தை பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 9 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருந்தாங்க. இந்த தேதியை அடிப்படையா வச்சுதான் படம் ரிலீஸாகி சரியா 4 வாரம் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 6 அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்றதா ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்லைட் 3. தி சென்சார் போர்ட் பிளாக். ஆனா பிரச்சனை சென்சார் போர்டு ரூபத்துல வந்துச்சு. டிசம்பர் 18 படத்தை சென்சாருக்கு அனுப்பினாலும் அங்க ஒரு முட்டுக்கட்டை. முதல்ல பார்த்த எக்ஸாமிங் கமிட்டி 27 இடங்கள்ல கட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு தயாரிப்பாளர்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, கடைசி நிமிஷத்துல சிபிஎஃப்சி சேர்மன் சர்டிபிகேட்டை தடுத்து நிறுத்தி ராணுவத்தை சித்தரிக்கும் காட்சிகள்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு ஆர்சி அனுப்பிட்டாங்க. ஸ்லைட் 4. தி கோர்ட் பேட்டில் பிகின்ஸ். இதனால கடுப்பான தயாரிப்பாளர்கள் கே.வி.என் புரொடக்ஷன்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் படியேறினாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச தனி நீதிபதி படத்துக்கு உடனடியா சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு உத்தரவிட்டாரு. ஆனா சென்சார் போர்டு சும்மா இல்லாம மேல்முறையீடு செஞ்சு 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் மூலமா அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை ஸ்டே வாங்கிட்டாங்க. இதனால ரிலீஸ் தேதி காலவரையின்றி தள்ளிப்போச்சு. ஸ்லைட் 5. தி அமேசான் பிரைம் த்ரெட். இங்கதான் இப்போ ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கு. தியேட்டர் ரிலீஸ் தள்ளிப்போனதால அமேசான் கூட போட்டிருந்த அந்த 4 வார இடைவெளி 4 வீக் விண்டோ ஒப்பந்தம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ அமேசான் பிரைம் தரப்புல இருந்து ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, நாங்க வழக்கு போடுவோம் தயாரிப்பாளர்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமில்லாம தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ ஒப்பந்தப்படி பிப்ரவரி 6 நாங்க ஆன்லைன்ல படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் மிரட்டுறதாவும் செய்திகள் வருது. இது நடந்தா தியேட்டர் வசூல் சுத்தமா படுத்துடும். ஸ்லைட் 6. தி ஃபைனான்ஷியல் ஸ்டேக்ஸ். இது சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே. இந்த படத்துக்காக சுமார் 500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க. படம் வெளியாகுற ஒவ்வொரு நாளும் வட்டி ஏறிக்கிட்டே போகுது. பொங்கல் விடுமுறை வருமானமும் போச்சுன்னு தயாரிப்பாளர்கள் கோர்ட்ல மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஸ்லைட் 7. தி பொலிட்டிக்கல் ஆங்கிள். சரி, இதுல அரசியல் இருக்கா? இது விஜயோட கடைசி படம். அடுத்து முழு நேர அரசியல் டிவிகே. அதனால அவரோட அரசியல் இன்றி வேகத்தை தடுக்கவே இத வேணும்னே பண்றாங்கன்னு ரசிகர்களும் சி. ஸ்ரீராம் போன்ற திரையுலக பிரபலங்களும் வெளிப்படையாவே குற்றம் சாட்டுறாங்க. ஸ்லைட் 8. சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன். நிலைமை கைமீறி போறதால தயாரிப்பாளர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கே சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிட மறுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே இந்த வழக்கை விசாரிச்சு முடிங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸ்லைட் 9. கரண்ட் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு தேதிக்கு ஜனவரி 22, 2026. நிலைமை என்னன்னா, ஜனவரி 20 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இறுதி வாதங்கள் முடிஞ்சு போச்சு. ஆனா நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட். அந்த தீர்ப்பு எப்போ வரும்னு தெரியாது. அதுவரைக்கும் படத்துக்கு ரிலீஸ் தேதியும் கிடையாது. ஸ்லைட் 10. கன்க்ளூஷன் மற்றும் கால் டு ஆக்ஷன். இப்ப என்ன நடக்கும்? தியேட்டர் ரிலீஸுக்காக அமேசான் காத்திருக்குமா, இல்ல சொன்ன தேதியில ஆன்லைன்ல விட்டுடுமா? விஜயின் கடைசி படத்திற்கு நடக்கும் இந்த மொத்த தாமதமும் அரசியலா, இல்ல வெறும் சட்ட சிக்கலா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபோன்ற பரபரப்பான சினிமா மற்றும் அரசியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம தனலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.